நீங்கள் ஆசையாக ஒரு செடியின் கிளையை வெட்டி அதனை புதிய தொட்டியில் நட்டு வைப்பீர்கள். அந்த செடி துளிர் விட்டு வளரும் என்று நீங்கள் ஆவலோடு காத்திருப்பீர்கள். ஆனால் சில நாட்களில் அந்த கிளை கருத்துப் போய் அழுகிவிடுவதை நீங்கள் பார்த்திருக்கலாம். இது பலருக்கும் ஏற்படும் ஒரு பொதுவான ஏமாற்றமாகும். செடிகளை வளர்க்க ஆசைப்படும் அனைவருமே இந்த ஒரு கசப்பான அனுபவத்தை கட்டாயம் சந்தித்திருப்பார்கள். ஏன் இப்படி நடக்கிறது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? நாம் எங்கு தவறு செய்கிறோம்? இதை தடுக்கவே தோட்டக்கலை நிபுணர்கள் ஒரு ரகசிய ஆயுதத்தை பயன்படுத்துகிறார்கள். அதுதான் வேர்விடும் மருந்து. இது வெறும் செடிகளை வளர்க்கும் பொருள் அல்ல, இது உங்கள் செடியின் உயிரை காப்பாற்றும் ஒரு கவசமாகும். இன்று நாம் இந்த ரகசியத்தை முழுமையாக உடைக்கப் போகிறோம். பல 100 ஆண்டுகளாகவே மனிதர்கள் ஒரு செடியில் இருந்து பல செடிகளை உருவாக்க முயற்சி செய்து வருகிறார்கள். விதைகளை விதைத்து செடிகளை வளர்ப்பது ஒரு முறை என்றாலும் அது மிகவும் தாமதமான ஒரு செயலாகும். அதனால் செடியின் கிளைகளை வெட்டி நடுவும் முறையை பழங்கால விவசாயிகள் கண்டுபிடித்தார்கள். ஆனால் இதில் மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், வெட்டப்பட்ட கிளைகள் அனைத்தும் செடியாக மாறுவது இல்லை. 10ல் 8 கிளைகள் அழுகிப் போய்விடும். இந்த மாபெரும் இழப்பை தடுக்கவே 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அறிவியல் அறிஞர்கள் தாவரங்களின் வேர் வளர்ச்சியை தூண்டும் ஹார்மோன்களைப் பற்றி ஆராயத் தொடங்கினார்கள். அந்த ஆராய்ச்சியின் விளைவாக உருவானதுதான் செயற்கை வேர்விடும் ஹார்மோன்கள். இன்று உலகெங்கிலும் உள்ள மிகப்பெரிய நாற்றங்கால்கள் முதல் சிறிய வீட்டுத் தோட்டம் வரை இந்த மருந்து ஒரு தவிர்க்க முடியாத அங்கமாக மாறிவிட்டது. ஒரு செடியின் கிளையை நீங்கள் வெட்டும்போது என்ன நடக்கிறது என்று முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கத்தரிக்கோலை வைத்து கிளையை வெட்டும்போது அது அந்த செடிக்கு ஏற்படும் ஒரு மிகப்பெரிய காயமாகும். மனிதர்களுக்கு தோலில் காயம் ஏற்பட்டால் என்ன நடக்கும்? அந்த காயத்தின் வழியாக கிருமிகள் உடலுக்குள் நுழைய முயற்சி செய்யும் அல்லவா? அதே போலத்தான் செடிகளுக்கும் நடக்கிறது. நீங்கள் வெட்டிய அந்த திறந்த காயத்தின் வழியாக மண்ணில் உள்ள பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைகள் மிக எளிதாக செடிக்குள் நுழைந்து விடுகின்றன. இந்த கண்ணுக்கு தெரியாத எதிரிகள்தான் உங்கள் செடியின் கிளையை உள்ளே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து விடுகின்றன. இதை தடுக்கவே நாம் வேர்விடும் ஹார்மோனை பயன்படுத்துகிறோம். இது அந்த காயத்தின் மீது ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்பட்டு கிருமிகள் உள்ளே நுழையாமல் தடுக்கிறது. ஒரு சிறந்த உதாரணமாக, காயத்திற்கு நாம் எப்படி மருந்து தடவி பிளாஸ்டர் ஒட்டுகிறோமோ அதே போலத்தான் செடிகளுக்கு இந்த வேர்விடும் மருந்து செயல்படுகிறது. இது பலருக்கும் தெரியாத ஒரு முக்கியமான உண்மையாகும். இயற்கையாகவே எல்லா தாவரங்களிலும் ஆக்சின் என்று சொல்லப்படும் ஒரு ஹார்மோன் இருக்கிறது. இந்த ஆக்சின் தான் செடிகளின் வேர்களை வளரச் செய்யும் முக்கிய காரணியாகும். ஒரு செடியின் கிளையை வெட்டியவுடன் அந்த செடி தனது உடலில் உள்ள ஆக்சின் முழுவதையும் அந்த வெட்டப்பட்ட பகுதிக்கு அனுப்பி அங்கே புதிய வேர்களை உருவாக்க முயற்சி செய்யும். ஆனால் பல நேரங்களில் செடியால் போதுமான ஆக்சின் ஹார்மோனை உடனடியாக உற்பத்தி செய்ய முடியாது. அதற்கான ஆற்றல் அந்த சிறிய கிளைக்கு இருக்காது. இந்த இடைப்பட்ட நேரத்தில்தான் பூஞ்சைகள் அந்த செடியை தாக்கி அழுகச் செய்து விடுகின்றன. இதை ஒரு பந்தயம் போல நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம். செடி வேர்களை உருவாக்கும் முன்பு பூஞ்சைகள் செடியை அழித்துவிட்டால் செடி இறந்துவிடும். இந்த பந்தயத்தில் செடி ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகவே நாம் செயற்கையாக தயார் செய்யப்பட்ட வேர்விடும் ஹார்மோனை அந்த வெட்டப்பட்ட பகுதியில் தடவுகிறோம். இது செடிக்கு தேவையான கூடுதல் பலத்தை கொடுத்து வேர்களை மிக வேகமாக உருவாக்க உதவுகிறது. வேர்விடும் ஹார்மோனை பயன்படுத்துவதால் கிடைக்கும் மிக முக்கியமான நன்மை என்னவென்றால், அது நேரத்தை மிச்சப்படுத்துகிறது. நீங்கள் சாதாரணமாக ஒரு கிளையை நட்டு வைத்தால் அது வேர்விட குறைந்தது 20 முதல் 30 நாட்கள் வரை ஆகலாம். சில செடிகளுக்கு 2 மாதங்கள் கூட ஆகலாம். ஆனால் நீங்கள் வேர்விடும் மருந்தை பயன்படுத்தும் போது அந்த செடி வெறும் 10 முதல் 15 நாட்களில் வேர்களை உருவாக்க தொடங்கிவிடுகிறது. இது எப்படி சாத்தியம் என்று நீங்கள் வியக்கலாம். இந்த மருந்து செடியின் உயிரணுக்களை தூண்டி அவற்றை மிக வேகமாக பிரிக்கச் செய்கிறது. இதனால் வேர்களின் வளர்ச்சி 2 மடங்கு வேகமாக நடக்கிறது. உதாரணமாக, நீங்கள் ஒரு ரோஜா செடியின் கிளையை பதியம் போட நினைக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். மருந்து இல்லாமல் நட்டால் அது காய்ந்து போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் மருந்து தடவி நடும்போது செடி தனது முழு கவனத்தையும் வேர்களை உருவாக்குவதில் மட்டுமே செலுத்துகிறது. இதனால் உங்களுக்கு 100% வெற்றி கிடைக்கிறது. கடைகளில் இந்த வேர்விடும் மருந்து பல வடிவங்களில் கிடைக்கிறது.
அதில் மிகவும் பிரபலமானது பவுடர் வடிவத்தில் கிடைக்கும் ரூட்டிங் ஹார்மோன் ஆகும். இது பார்ப்பதற்கு சாதாரண முகத்திற்கு போடும் பவுடர் போலத்தான் இருக்கும். இதை பயன்படுத்துவது மிகவும் எளிது. ஆரம்ப நிலையில் தோட்டக்கலை செய்பவர்களுக்கு இது ஒரு சிறந்த தேர்வாகும். நீங்கள் வெட்டிய செடியின் அடிப்பகுதியை லேசாக தண்ணீரில் நனைத்துவிட்டு பின்னர் இந்த பவுடரில் முக்கி எடுக்க வேண்டும். பவுடர் அந்த காயத்தின் மீது ஒரு மெல்லிய அடுக்கு போல ஒட்டிக்கொள்ளும். இதன் மிகப்பெரிய சிறப்பம்சம் என்னவென்றால் இது நீண்ட நாட்களுக்கு கெட்டுப்போகாது. நீங்கள் ஒரு சிறிய டப்பாவை வாங்கினால் அதை பல வருடங்களுக்கு உங்களால் பயன்படுத்த முடியும். ஆனால் இதில் ஒரு சிறிய குறைபாடு இருக்கிறது. நீங்கள் செடியை மண்ணில் நடும்போது பவுடர் உதிர்ந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் மண்ணில் ஒரு குச்சியை வைத்து சிறிய துளை செய்து அதன் பிறகே செடியை உள்ளே வைக்க வேண்டும். பவுடருக்கு அடுத்தபடியாக திரவ வடிவத்தில் கிடைக்கும் வேர்விடும் மருந்துகள் சந்தையில் கிடைக்கின்றன. இது கொஞ்சம் தொழில்முறை நிபுணர்கள் பயன்படுத்தும் ஒரு வகையாகும். இது பார்ப்பதற்கு சாதாரண தண்ணீர் போலவோ அல்லது லேசான நிறத்திலோ இருக்கும். இதை அப்படியே நேரடியாக பயன்படுத்தக்கூடாது. இதை தண்ணீரில் கலந்து அதன் வீரியத்தை குறைத்துதான் பயன்படுத்த வேண்டும். இதன் மிகப்பெரிய நன்மை என்னவென்றால் இந்த திரவம் செடியின் தண்டு பகுதிக்குள் மிக எளிதாக ஊடுருவிச் செல்லும். பவுடர் வெளியிலேயே ஒட்டியிருக்கும், ஆனால் திரவம் உள்ளே சென்று வேகமாக வேலை செய்யும். கடினமான மர வகைகளைச் சேர்ந்த செடிகளை பதியம் போட இந்த திரவ மருந்து மிகச் சிறந்ததாக கருதப்படுகிறது. உதாரணமாக மாதுளை, எலுமிச்சை போன்ற செடிகளின் கிளைகளை வேர்விடச் செய்ய இதை பயன்படுத்தலாம். ஆனால் இதை கவனமாக பயன்படுத்த வேண்டும். அளவை விட அதிகமாக தண்ணீரில் கலந்துவிட்டால் அது செடியை முழுவதுமாக எரித்துவிடும் அபாயம் உள்ளது. மூன்றாவதாக ஒரு வகை இருக்கிறது. அதுதான் ஜெல் வடிவத்தில் கிடைக்கும் வேர்விடும் ஹார்மோன். இதுதான் தற்போது மிகவும் நவீனமான மற்றும் பலராலும் விரும்பப்படும் ஒரு வகையாகும். இது பசை போல கெட்டியாக இருக்கும். இதன் மிகப்பெரிய வசதி என்னவென்றால் இது செடியின் வெட்டப்பட்ட பகுதியில் மிகவும் வலுவாக ஒட்டிக்கொள்ளும். நீங்கள் பவுடரை பயன்படுத்தினால் செடிக்கு தண்ணீர் ஊற்றும்போது அது அடித்துச் செல்லப்பட வாய்ப்பு உள்ளது. ஆனால் ஜெல் அப்படி அல்ல. அது ஒரு பாதுகாப்பான உறையைப் போல செடியை சுற்றிக்கொள்ளும். இது வேர்களை உருவாக்குவது மட்டுமல்லாமல் அந்த காயம் ஆறுவதற்கு தேவையான ஈரப்பதத்தையும் தக்க வைத்துக் கொள்கிறது. விலை சற்று அதிகமாக இருந்தாலும் இதில் கிடைக்கும் வெற்றி விகிதம் மிக அதிகம். மிக விலை உயர்ந்த மற்றும் அரிய வகை செடிகளை வளர்ப்பவர்கள் இந்த ஜெல் முறையைத்தான் அதிகம் தேர்வு செய்கிறார்கள். நீங்கள் ஒரு முறை இதை வாங்கி பயன்படுத்தினால் இதன் வித்தியாசத்தை நீங்களே கண்கூடாக உணர முடியும். இப்போது இந்த மருந்தை எப்படி சரியாக பயன்படுத்துவது என்று பார்ப்போம். பலர் செய்யும் ஒரு மிகப்பெரிய தவறு என்னவென்றால் செடியின் கிளையை வெட்டி அதை நேரடியாக அந்த பவுடர் அல்லது ஜெல் இருக்கும் பிரதான டப்பாவுக்குள் விட்டு முக்கி எடுப்பார்கள். இப்படி ஒருபோதும் செய்யக்கூடாது. செடியின் கிளையில் கண்ணுக்குத் தெரியாத பூஞ்சைகளோ அல்லது நோய் கிருமிகளோ இருக்க வாய்ப்பு உள்ளது. நீங்கள் கிளையை நேரடியாக டப்பாவுக்குள் விடும்போது அந்த கிருமிகள் மருந்துக்குள் சென்று மொத்த மருந்தையும் கெடுத்துவிடும். அதன் பிறகு நீங்கள் அந்த மருந்தை வேறு எந்த செடிக்கு பயன்படுத்தினாலும் அந்த செடியும் அழுகிப் போய்விடும். சரியான முறை என்னவென்றால் உங்களுக்கு தேவையான அளவு மருந்தை ஒரு சிறிய தட்டிலோ அல்லது காகிதத்திலோ தனியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் செடியை முக்கி பயன்படுத்திய பிறகு மீதம் இருக்கும் மருந்தை மீண்டும் டப்பாவுக்குள் போடக்கூடாது. அதை குப்பையில் போட்டுவிட வேண்டும். இந்த ஒரு சிறிய பழக்கம் உங்கள் செடிகளை பல நோய்களில் இருந்து காப்பாற்றும். வேர்விடும் மருந்தை பயன்படுத்திய பிறகு செடியை நீங்கள் நடும் மண் கலவை மிகவும் முக்கியமானது. வெறும் களிமண் அல்லது தோட்டத்து மண்ணில் நட்டு வைத்தால் செடி வளராது. செடியின் புதிய வேர்கள் மிகவும் மென்மையாக இருக்கும். களிமண் மிகவும் இறுக்கமாக இருப்பதால் அந்த மென்மையான வேர்களால் அதை துளைத்துக் கொண்டு வளர முடியாது. மேலும் சாதாரண மண்ணில் தண்ணீர் அப்படியே தேங்கி நின்று செடியை அழுகச் செய்துவிடும். இதற்காகவே கொக்கோபீட் என்று சொல்லப்படும் தேங்காய் நார் கழிவு மற்றும் பெர்லைட் கலந்த கலவையை பயன்படுத்த வேண்டும். இந்த கலவை மிகவும் பஞ்சு போல மிருதுவாக இருக்கும். மேலும் இது தேவையான அளவு ஈரப்பதத்தை மட்டுமே தக்க வைத்துக் கொண்டு அதிகப்படியான தண்ணீரை வெளியேற்றிவிடும். புதிய வேர்கள் சுவாசிப்பதற்கும் சுதந்திரமாக வளர்வதற்கும் இந்த மண் கலவை மிகச் சிறந்த சூழலை உருவாக்குகிறது. எனவே மருந்து எவ்வளவு முக்கியமோ அதே அளவு மண் கலவையும் முக்கியம் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும்.
செடியை நட்ட பிறகு தண்ணீர் ஊற்றுவதில் பலரும் தவறு செய்கிறார்கள். மருந்து தடவி நட்டு விட்டோமே, செடிக்கு நிறைய தண்ணீர் தேவைப்படும் என்று நினைத்து தினமும் தண்ணீர் ஊற்றுவார்கள். இது முற்றிலும் தவறான ஒரு அணுகுமுறையாகும். செடியில் இன்னும் வேர்கள் உருவாகவில்லை. அதனால் நீங்கள் ஊற்றும் தண்ணீரை உறிஞ்சும் சக்தி அந்த கிளைக்கு கிடையாது. அதிகப்படியான தண்ணீர் மண்ணில் தங்கி செடியின் அடிப்பகுதியை அழுகச் செய்து விடும். செடியை நட்ட முதல் நாள் மட்டும் நன்றாக தண்ணீர் ஊற்ற வேண்டும். அதன் பிறகு மண் காய்ந்து இருப்பதைப் போல தெரிந்தால் மட்டுமே ஸ்ப்ரே பாட்டிலை பயன்படுத்தி லேசாக தண்ணீரை தெளித்து விட வேண்டும். செடிக்கு ஒரு ஈரப்பதமான சூழல் தேவை, ஆனால் சகதியான சூழல் தேவையில்லை. ஒரு தெளிவான பிளாஸ்டிக் கவரை செடியின் மீது மூடி வைப்பது அந்த ஈரப்பதத்தை தக்க வைக்க ஒரு சிறந்த வழியாகும். இது ஒரு செயற்கையான பசுமை குடில் போன்ற சூழலை செடிக்கு உருவாக்கித் தரும். இங்கே நாம் ஒரு முக்கியமான கட்டுக்கதையை உடைக்க வேண்டும். நிறைய பேருக்கு ஒரு தவறான எண்ணம் இருக்கிறது. அதாவது, வேர்விடும் மருந்தை அதிகமாக தடவினால் வேர்கள் இன்னும் பெரியதாக மற்றும் வேகமாக வளரும் என்று நினைக்கிறார்கள். இது முட்டாள்தனமானது. மருந்தின் அளவை அதிகரிப்பது உங்கள் செடிக்கு நீங்களே விஷம் கொடுப்பதற்கு சமமாகும். இந்த ஹார்மோன்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. ஒரு சிறிய அளவு பவுடர் அல்லது ஜெல் மட்டுமே செடிக்கு போதுமானது. அதிகமாக தடவும் போது அது செடியின் செல்களில் அதிகப்படியான அழுத்தத்தை உருவாக்கி செடியின் திசுக்களை எரித்துவிடும். இதைத்தான் தோட்டக்கலை நிபுணர்கள் ஹார்மோன் ஓவர்டோஸ் என்று அழைக்கிறார்கள். வெட்டப்பட்ட பகுதியின் நுனியில் லேசாக தடவி அதிகப்படியாக ஒட்டியிருக்கும் பவுடரை தட்டிவிட்டு விட வேண்டும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, செடிகளுக்கும் பொருந்தும் என்பதை நாம் எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சிலருக்கு செயற்கையான ரசாயனங்களை பயன்படுத்துவதில் விருப்பம் இருக்காது. இயற்கையான முறையில் செடிகளை வளர்க்க முடியுமா என்று நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாக முடியும். இயற்கை நமக்கு பல அற்புதமான பொருட்களை வழங்கியிருக்கிறது. அதில் மிக முக்கியமானது தேன். தேனுக்கு இயற்கையாகவே பாக்டீரியாக்களை அழிக்கும் சக்தி உள்ளது. பல நூற்றாண்டுகளாகவே விவசாயிகள் தேனை ஒரு வேர்விடும் ஊக்கியாக பயன்படுத்தி வந்துள்ளார்கள். வெட்டப்பட்ட செடியின் கிளையை சுத்தமான தேனில் லேசாக முக்கி எடுத்து அதன் பிறகு மண்ணில் நடலாம். தேன் அந்த காயத்தின் மீது ஒரு மெல்லிய உறை போல படிந்து எறும்பு மற்றும் பூஞ்சைகள் தாக்காமல் பாதுகாக்கிறது. மேலும் தேனில் உள்ள இயற்கை சர்க்கரை செடிக்கு தேவையான தொடக்க கால ஆற்றலையும் வழங்குகிறது. செயற்கை மருந்துகள் அளவுக்கு இது மிக வேகமாக வேலை செய்யாவிட்டாலும் செடி அழுகாமல் இருப்பதற்கான உத்தரவாதத்தை இது 100% வழங்குகிறது. தேனுக்கு அடுத்தபடியாக நமது சமையல் அறையில் இருக்கும் மற்றொரு இயற்கை அற்புதம் பட்டைத்தூள் ஆகும். ஆம், நாம் பிரயாணிக்கு பயன்படுத்தும் அதே பட்டைதான். பட்டைத்தூளில் நம்ப முடியாத அளவுக்கு பூஞ்சை எதிர்ப்பு சக்தி அடங்கியுள்ளது. செடியின் கிளையை வெட்டியவுடன் அந்த ஈரமான பகுதியில் கொஞ்சம் பட்டைத்தூளை தூவிவிட்டால் போதும். அது எந்த ஒரு நோய் கிருமியையும் செடிக்குள் நுழைய விடாமல் தடுத்து நிறுத்தும். பல இயற்கை விவசாயிகளும் மாடித் தோட்டம் செய்பவர்களும் இந்த முறையைத்தான் பெரிதும் விரும்புகிறார்கள். தேனையும் பட்டைத்தூளையும் ஒன்றாக கலந்து ஒரு பேஸ்ட் போல தயாரித்தும் நீங்கள் செடிகளுக்கு பயன்படுத்தலாம். இது செடிகளுக்கு எந்த ஒரு பக்க விளைவையும் ஏற்படுத்தாது. பணம் செலவு செய்து கடையில் மருந்து வாங்க விரும்பாதவர்களுக்கு இந்த பட்டைத்தூள் முறை ஒரு மிகச்சிறந்த வரப்பிரசாதமாக அமையும். மூன்றாவது, இயற்கையான வேர்விடும் பொருள் கற்றாழை ஆகும். கற்றாழை செடி இல்லாத வீடுகளே இருக்க முடியாது. கற்றாழைக்குள் இருக்கும் அந்த வழவழப்பான ஜெல் செடிகளுக்கு மிகச் சிறந்த வேர் ஊக்கியாக செயல்படுகிறது. இதில் பல வகையான இயற்கை அமிலங்களும் தாதுக்களும் நிறைந்துள்ளன. ஒரு சிறிய கற்றாழை துண்டை வெட்டி எடுத்து அதனுள் நாம் பதியம் போட நினைக்கும் செடியின் கிளையை நேரடியாக செருகிவிடலாம். பிறகு அந்த கற்றாழையோடு அப்படியே எடுத்து மண்ணில் நட்டுவிட வேண்டும். கற்றாழை ஜெல் செடிக்கு தேவையான ஈரப்பதத்தை தொடர்ந்து கொடுத்துக்கொண்டே இருக்கும். அது செடிக்குள் எந்த ஒரு கிருமியும் செல்லாமல் காக்கும். சில நாட்களில் அந்த கற்றாழையே மண்ணில் மக்கி செடிக்கு இயற்கை உரமாக மாறிவிடும். இது முற்றிலும் செலவில்லாத மற்றும் மிகவும் பயனுள்ள ஒரு முறையாகும். நீங்கள் அடுத்த முறை செடிகளை வெட்டும்போது இதை கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள். எல்லா செடிகளுக்கும் வேர்விடும் மருந்து கட்டாயம் தேவையா என்ற ஒரு கேள்வி எழலாம். உண்மையில் அனைத்து செடிகளுக்கும் இது தேவையில்லை. மணி பிளான்ட், புதினா மற்றும் பல வகையான கொடிச்செடிகளுக்கு எந்த மருந்தும் தேவையில்லை. நீங்கள் அவற்றை வெட்டி சாதாரணமாக ஒரு கிளாஸ் தண்ணீரில் போட்டு வைத்தாலே சில நாட்களில் அவை கொத்து கொத்தாக வேர்களை விட்டுவிடும்.
அவற்றுக்கு இயற்கையாகவே வேர்களை உருவாக்கும் திறன் மிக அதிகம். ஆனால் செம்பருத்தி, ரோஜா, காகிதப்பூ போன்ற கடினமான தண்டு கொண்ட செடிகளுக்கு நாம் நிச்சயம் இந்த மருந்தை பயன்படுத்த வேண்டும். இந்த செடிகள் மிகவும் மெதுவாகவே வளரும் தன்மை கொண்டவை. இவற்றுக்கு இயற்கையாகவே வேர்களை உருவாக்கும் ஆற்றல் கொஞ்சம் குறைவு. எனவே எந்த செடிக்கு மருந்து தேவை, எந்த செடிக்கு தேவையில்லை என்பதை நாம் பிரித்து அறிந்து செயல்பட வேண்டும். இது நமது நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்தும். பருவநிலையும் இந்த வேர்விடும் செயல்முறையில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. நீங்கள் என்னதான் விலை உயர்ந்த மருந்தை பயன்படுத்தினாலும் சுற்றியுள்ள தட்ப வெப்பநிலை சரியாக இல்லை என்றால் செடி வளராது. செடிகள் வேர் விடுவதற்கு மிதமான வெப்பமும் அதிக ஈரப்பதமும் தேவை. மிக கடுமையான வெயில் காலத்தில் செடிகளை பதியம் போடுவதை தவிர்க்க வேண்டும். வெயிலின் தாக்கத்தால் கிளைகள் மிக சீக்கிரம் காய்ந்துவிடும். அதேபோல கடுமையான குளிர்காலத்திலும் வேர்களின் வளர்ச்சி மிகவும் மந்தமாக இருக்கும். செடிகளை பதியம் போடுவதற்கு மிகச் சிறந்த காலம் மழைக்காலம் மற்றும் வசந்த காலமாகும். காற்றில் இயற்கையாகவே ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது செடிகள் வேர்விடும் மருந்தின் உதவியோடு மிக பிரமாதமாக வளரும். எனவே சரியான நேரத்தை தேர்ந்தெடுத்து செயல்படுவது வெற்றிக்கு மிக முக்கியமான ஒரு படியாகும். இந்த வேர்விடும் ஹார்மோன் பற்றிய அறிவியல் மிகவும் சுவாரஸ்யமானது. இது எப்படி வேலை செய்கிறது என்றால், செடியின் தண்டு பகுதியில் உள்ள செல்களை ஏமாற்றி அவற்றை வேர் செல்களாக மாற்றுகிறது. ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? தண்டு பகுதியில் உள்ள செல்கள் இலையாகவும் கிளையாகவும் வளரவே பயிற்சி பெற்றவை. ஆனால் இந்த மருந்து அந்த செல்களை அடைந்தவுடன் அவற்றுக்கு புதிய கட்டளைகளை பிறப்பிக்கிறது. இலைகளை உருவாக்குவதை நிறுத்திவிட்டு வேர்களை உருவாக்குங்கள் என்று அந்த ஹார்மோன் மூளை போல செயல்பட்டு கட்டளை இடுகிறது. உடனே அந்த செல்கள் தங்களை வேர்களாக மாற்றிக்கொண்டு வளரத் தொடங்குகின்றன. இயற்கையின் இந்த மாயம் அறிவியலின் உதவியோடு நம் கண்முன்னே நடப்பதை பார்ப்பது தோட்டக்கலை பிரியர்களுக்கு ஒரு அற்புதமான அனுபவமாகும். நீங்கள் நட்டு வைத்த செடி வேர் விட்டுவிட்டதா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? பலரும் ஆர்வக் கோளாறில் 10 நாட்களில் செடியை பிடுங்கிப் பார்ப்பார்கள். இது செடியை கொல்வதற்கு சமம். நீங்கள் செடியை பிடுங்கும்போது புதிதாக வந்திருக்கும் மிக மெல்லிய வேர்கள் அறுந்துவிடும். பிறகு மீண்டும் நட்டாலும் அந்த செடி பிழைக்காது. இதை கண்டுபிடிக்க ஒரு எளிய வழி இருக்கிறது. நீங்கள் நட்டு வைத்த கிளை காய்ந்து போகாமல் பச்சையாக இருக்கிறதா என்று முதலில் பாருங்கள். சில வாரங்களில் அந்த கிளையில் இருந்து புதிய துளிர்கள் அல்லது சின்னஞ்சிறிய இலைகள் வெளிவரத் தொடங்கும். புதிய இலைகள் வருகிறதென்றால் கீழே வேர்கள் உருவாகி செடி மண்ணிலிருந்து உணவை எடுக்கத் தொடங்கிவிட்டது என்று அர்த்தம். பொறுமைதான் தோட்டக்கலையின் மிகச் சிறந்த ஆசான். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செடிக்கு தொந்தரவு கொடுக்காமல் அது தன் வேலையை செய்ய அனுமதிப்பது மட்டுமே. தொழில்முறை நர்சரிகள் மற்றும் பண்ணைகளில் இந்த மருந்தை எப்படி பெரிய அளவில் பயன்படுத்துகிறார்கள் என்று பார்ப்போம். அவர்கள் ஒவ்வொரு செடியாக எடுத்து மருந்து தடவிக் கொண்டிருக்க மாட்டார்கள். ஆயிரக்கணக்கான செடிகளை ஒரே நேரத்தில் உருவாக்குவதற்கு அவர்கள் திரவ ஹார்மோனை ஒரு பெரிய தொட்டியில் கலந்து கொள்வார்கள். வெட்டப்பட்ட கிளைகளை மொத்தமாக அந்த தொட்டியில் சில நொடிகள் அமிழ்த்தி எடுத்து இயந்திரங்கள் மூலம் நட்டு விடுவார்கள். இதன் மூலம் அவர்களுக்கு 99% வெற்றி கிடைக்கிறது. அவர்கள் உருவாக்கும் செடிகள் அனைத்தும் ஒரே சீரான வளர்ச்சியை கொண்டிருக்கும். நாம் நர்சரியில் இருந்து வாங்கி வரும் செடிகள் மிகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு பின்னணியில் உள்ள ரகசியம் இதுதான். அவர்கள் அறிவியலையும் இயற்கையையும் மிகச் சரியாக பயன்படுத்துகிறார்கள். வேர்விடும் மருந்தை பயன்படுத்தும் போது சில பாதுகாப்பு முறைகளையும் நாம் பின்பற்ற வேண்டும். இது ரசாயனங்களால் ஆனதென்பதால் குழந்தைகள் மற்றும் செல்லப் பிராணிகள் தொட முடியாத இடத்தில் இதை வைக்க வேண்டும். மருந்தை கையாளும் போது கையுறைகள் அணிவது நல்லது. கண்ணிலோ அல்லது வாயிலோ பட்டுவிட்டால் உடனே நல்ல தண்ணீரில் கழுவ வேண்டும். இது மனிதர்களுக்கு மிகவும் ஆபத்தான விஷமில்லை என்றாலும் பாதுகாப்பு என்பது எப்போதும் முக்கியம். காலாவதியான மருந்துகளை பயன்படுத்தக்கூடாது. அதன் வீரியம் குறைந்திருக்கும் என்பதால் அது செடிகளுக்கு எந்த ஒரு பயனையும் தராது. சரியான முறையில் பாதுகாக்கப்பட்டால் இதை நீண்ட காலத்திற்கு பயன்படுத்தலாம். இறுதியாக, இந்த வேர்விடும் ஹார்மோன் உங்கள் செடிக்கு ஒரு நல்ல தொடக்கத்தை மட்டுமே கொடுக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வேர்கள் உருவான பிறகு அந்த செடியை தொடர்ந்து பராமரிப்பது உங்கள் பொறுப்பு. சரியான அளவு சூரிய ஒளி,
தேவையான தண்ணீர் மற்றும் சத்தான உரங்கள் கொடுத்தால் மட்டுமே அந்த செடி ஒரு பெரிய மரமாகவோ அல்லது பூஞ்செடியாகவோ வளரும். ஆனால் செடி தனது வாழ்க்கையைத் தொடங்குவதற்கு ஏற்படும் முதல் பெரிய தடையை உடைக்க இந்த மருந்து உறுதியாக உதவுகிறது. இதை ஒரு குழந்தையின் முதல் நடைவண்டி போல நீங்கள் கருதலாம். நடக்கத் தொடங்கிய பிறகு செடி தன் சொந்தக் காலில் நின்று கொள்ளும். எனவே உங்கள் தோட்டத்தில் புதிய செடிகளை உருவாக்கும்போது இந்த அற்புதமான தொழில்நுட்பத்தை நம்பிக்கையோடு பயன்படுத்துங்கள். இயற்கை உங்களுக்கு அழகிய செடிகளை பரிசளிக்கும். நண்பர்களே, இத்தனை நாட்களாக உங்கள் செடிகள் ஏன் வேர்விடாமல் அழுகிப் போனது என்பதற்கான தெளிவான விடை இப்போது உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். வேர்விடும் ஹார்மோன் என்பது ஏதோ ஒரு மாயாஜாலப் பொருள் அல்ல. அது அறிவியல் நமக்கு அளித்த ஒரு அற்புதமான கருவி. செடியை காயத்திலிருந்து பாதுகாத்து அதற்குத் தேவையான தூண்டுதலை கொடுப்பதுதான் இதன் முக்கிய வேலை. இனிமேல் நீங்கள் எந்த செடியை பதியம் போட்டாலும் இந்த வழிமுறைகளை பின்பற்றிப் பாருங்கள். நிச்சயம் 100% வெற்றியைக் காண்பீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? அப்படியானால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். நீங்கள் இதுவரை இயற்கை முறையான தேன் மற்றும் பட்டை தூளை பயன்படுத்தி செடிகளை வளர்த்திருக்கிறீர்களா? அல்லது கடைகளில் வாங்கும் ரூட்டிங் பவுடரை பயன்படுத்துவீர்களா? உங்கள் அனுபவங்களையும் கருத்துக்களையும் கீழே கமெண்டில் கூறுங்கள், நாம் விவாதிக்கலாம்.